பரதன் அங்க இருந்து வரபோது சித்திரக்கூட்டம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுடுது. சித்திரக்கூட்டம் கண்ணுக்கு தெரிஞ்சா அப்புறம் பரதன் நான் தேர்ல உட்கார மாட்டேன். ஏனென்றால் சுவாமி இருக்கிற இடம் கண்ணுக்கு தெரிஞ்சதேனா அப்புறம் நடந்துதான் போற வழக்கமாம் பரதனுடைய வழக்கம். அது அபிகந்தும் சகாகுத்தம் ஏஷ குருவர்த்தகம் நிவேஷ்ய சேனாந்து விபு பத்யாம் பாதவதாம் வரஹ அபிகந்தும் சகாகுத்தம் ஏஷ குருவர்த்தகம். சைன்யங்களை எல்லாம் நீங்கள் பின்பு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு காலால் நடக்க ஆரம்பிச்சானாம் பரதன். இப்போ வால்மீகி சொல்றாள், கால்களை அடந்தவர்களுக்குள் நல்ல கால்களை அடந்தவன் என் பரதன்கிறாள். பத்யாம் பாதவதம் பித்ருவாக்கியத்துக்காக வந்த தெய்வத்தை தேடிக்கிண்டு காலால் நடக்க ஆரம்பிச்சானாம் பரதன். அப்படி கண்ணு கண்ணீருமா கதறிக்கிண்டே போனான் பரதன். அப்ப சத்ருக்னன், சுமந்திரன், குஹன் இவாள் தான் கூட பரதனுடன் தொடர்ந்து செல்ல முடிஞ்சுதான். அப்ப சத்ருக்னன் வந்து, அண்ணா வருமன் நீங்க கண்ணால ஜலம் விட்டு வர நடக்கிறீங்களே, காட்டுல நடந்து உங்களுக்கு வழக்கம் இல்லை, அப்படி கண்ணால நீங்க ஜலம் விட்டுக்கு நடந்தீங்களா அங்கேயாவது காலில் அடிக்கடி பட்டு கீழே விழுந்துட போறீங்களே என்று சொன்னாள். அப்ப சொன்னாராம் பரதன், என் கண் ஜலம் எப்போ அடங்கும் தெரியுமா சத்ருக்னா? யாவன்னராமம் திரக்ஷ்யாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகிம் வா மகாபாகாம் நமே சாந்திர் பவிஷ்யதி யாவன்ன சரணௌ பிராது பார்த்திவௌ வ்யஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி யாவன்ன ராஜ்யே ராஜ்யார்ஹः பித்ருபைதாமஹே ஸ்திதः அபிஷேக ஜலக்லின்னः நமே சாந்திர் பவிஷ்யதி. இப்படி கதறி கொண்டு போறாராம் பரதன். என் பிரபுவை பார்க்கும் வரையில் என் உள்ள இருக்கும் தாபம் அணையுமானாலாம். லட்சுமணனை கண்ட பிறகுதான் என் உள்ள இருக்கிற தாபம் அணையும். சீதையை கண்ட பிறகுதான் என்னுடைய தாபம் விலகும் நாளாம். அது மட்டும் போராது, யாவன்ன சரணௌ பிராது பார்த்திவௌ வ்யஞ்சனான்விதௌ சக்கரவர்த்தி சின்னங்களுடன் கூடின என் ராகவனுடைய 2 சரணங்களையும் தலையில தூக்கி வச்சின்ற பிறகுதான் என் உள்ள தாபம் விலகும் நாளாம், நீங்கும் நாளாம். சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. அது மட்டும் போராது, யாவன்ன ராஜ்யே ராஜ்யார்ஹः பித்ருபைதாமஹே ஸ்திதः அபிஷேக ஜலக்லின்னः நமே சாந்திர் பவிஷ்யதி. இக்ஷ்வாகு பிரபதிகள் உயர்ந்த திவ்ய சிம்மாசனத்துல என் பிரபு ராகவனை கொண்டு போய் உட்கார்த்தி வைத்து வசிஷ்ட வாமதேவாதிகள் எல்லாம் வேதோக்தமான மகாமந்திரத்தை சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணி அவனுடைய திருமேனி நனைஞ்ச பிறகுதான் என் உள்ள இருக்கிற தாபாக்னி அணையும் நாளாம். யாவன்ன ராஜ்யே ராஜ்யார்ஹः பித்ருபைதாமஹே ஸ்திதः அபிஷேக ஜலக்லின்னः நமே சாந்திர் பவிஷ்யதி. சொல்லிட்டே போனாள் பரதன்.